திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் திருவேங்கடமுடையானை குறித்து 4 10 பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார். இன்றைய நாம் அனுசந்திக்க வேண்டிய பாசுரம் திருவேங்கடமுடையானை பற்றி 2ஆம் பத்தில் சொல்லியிருக்கிற 4வது பாசுரம். அந்த பாசுரத்தை முதல்ல பார்க்கலாமா? குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தை தொழிந்தேன், நலந்தான் ஒன்றுமிலேன், நல்லதோரறம் செய்துமிலேன், நிலம் தோய் நீள் முகில்ஷேர் நெறியார் திருவேங்கடவா, அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. இந்த பாசுரத்தில் அன்வய கிரமம் பிரகாரம் பார்க்கணும். அப்படி வரிசைப்படுத்தி பொருள் உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நிலம் தோய் நீள் முகில்ஷேர் நெறியார் திருவேங்கடவா, குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தை தொழிந்தேன், நலந்தான் ஒன்றுமிலேன், நல்லதோரறம் செய்துமிலேன், அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. அப்படி வரிசை கிரமப்படுத்தினா பொருள் சுலபமாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நிலம் தோய் நீள்முகில் சேர். நீள்முகில் நீண்ட பெரிய கருத்த மேகம் எப்படி இருக்குது? நிலம் தோய் நிலத்துக்கும் ஆகாசத்துக்குமாய் இருக்கிற பெரிய அளவில் நீண்ட கருத்த மேகம். அது எப்படி இருக்கு? அந்த கருத்த மேகம் தன்னோட கழுத்து வரைக்கும் ஜலம் பிடிச்சுட்டு இருக்கு, நீரை முகந்து கொண்டு இருக்கிறது. அதனால என்ன பண்ண முடியல? அது வேகமாக போக முடியல, மொள்ள நிதானமாக நகர்றது. ஏன்னா கனத்து இருக்குது, கருத்து வேற இருக்குது, அதில் முழுக்க முழுக்க ஜலம் இருக்கு. எந்த க்ஷணத்துலையும் மழை பெஞ்சுடலாம், மழை கொட்டி தீர்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு கருத்த மேகமாக இருக்கு. ஆனால் மழை பெய்யறதுக்கு உண்டான சன்னிவேசம் இல்லை, பாக்கியெல்லாம் தயாராக இருக்கு. இருந்தாலும் மேகம் என்ன பண்ணல? ஒரு இடமா இல்லை, அது மொள்ள போகத்தான் வேணும். ஆனால் அதனால என்ன பண்ண முடியல? எட்டி நட போட முடியல. வேகமாக காற்று அடித்தா தானே மேகம் நகரும், இல்லை. அதனால மேகம் என்ன பண்ணுறது? மெதுவாக நகர்ந்து தான் போகிறது. நகர்ந்து 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 போயின்னு இருக்கு. நீள்முடிசேர் பெரிய அளவில் இந்த மலையோட முகட்டிலேருந்து இன்னொரு மகட்டுக்கு முள்ள போயின்னு இருக்கு. அதனால் அது என்ன? நீள்முகில்ஷேர் நெறியார் திருவேங்கடவா. இந்த எப்படி இருக்கு இந்த சிகரம் என்ன சொன்னால், ஸ்ரீவேங்கடாதிரி மலைக்கு நிர்வாகத்தன் யாரு? நிர்வாகத்தன் யாரு? சுவாமி தான். என்ன? திருவேங்கடமுடையான். அந்த ஸ்ரீவேங்கடாதிரி சிகராலயவே காலமேகம், அவருக்கே காலமேகம்னு தான் பேர். அந்த காலமேகம் என்ன பண்ணிருக்கேன்? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? குலந்தான் எத்தனையும் பிறந்தேன் இறந்தை தொழிந்தேன். இன்னொரு குலம் பிறக்கிறதுக்கு இல்லை, அத்தனை குலத்திலையும் பிறந்தாச்சு. இன்னொரு தவறு பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு தவறு இல்லை, அத்தனை தவறும் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்பொழுது என்னதான் பிறந்து இறந்தை தொழிந்தேன், எல்லா ஜென்மத்தையும் நாசமாக்கியாச்சு. அதில் ஒன்றும் இல்லை, ஒரு விதமான சாதன அனுஷ்டானங்களும் பண்ணவே இல்லை. எல்லா அனுஷ்டானங்களும் என்ன இருக்கு? நல்லது பலன் கொடுக்க போகிறது உனக்கு அப்படின்னு ஒரு நல்லது இல்லவே இல்லை. ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கோம், அது பலமாக வேற இல்லை. அது எல்லாம் என்ன இருக்கு? ஒரு காற்றுல ஊதினா போகக்கூடிய அளவுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கோம், ஒரு திருணமாத்திரம் தான் இருக்கு. அப்படி இருக்குச்சே எப்படி எனக்கு பலன் கொடுக்கறது? அப்படின்னா முன்னாடி பாசுரங்கள்லாம் தன்னை கனெக்ட் பண்ணி சொல்லிக்கிறார். கொன்றேன் பல்லுயரை, இதே வேலை தான். ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் ஒரு ஜென்மத்திலையும் தவறு தான் நிறைய செய்திருக்கோம். ஒருத்தருக்கு இறந்தார் கொன்று, இது ஒருத்தருக்கு ஒரு இறந்தவர்கள், அதாவது தன்னிடத்தில் பிக்ஷைக்கு எளியவராக ஒருத்தர் வந்தால் அவருக்கு நல்ல வார்த்தை சொல்லி எளிமையாக இருக்கிறவனுக்கு ஆசுவாசமாக பேசி அதுபோல் எதுவும் பண்ணலை. அவனுக்கு நல்லது தடவி நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கும் மனம் இல்லை. அப்படியெல்லாம் நான் என்ன பண்ணல, ஏன்னா தயார்படுத்திக்கவே இல்லை. ஒரு விதமான சாதனானுஷ்டானம் பண்ணலை. ஆனால் நீ என்ன பண்ணணும்? எனக்கு அனுகிரகம் பண்ணணும். என்ன அனுகிரகம் பண்ணணும்? உன்னை தான் பார்த்து சரணாகதின்னு வந்திருக்கேன், என்னை ஆட்கொண்டருள வேண்டும். சாதனானுஷ்டானங்கள் எதுவும் செய்யலை. இன்னொரு பிறப்பில் வந்தால், இன்னொரு பிறவி வந்துட்டா எப்படி அனுபவிக்கிறதுன்னு அந்த ஒரு என்ன பண்ணியிருக்கேன், மனசுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு. அதனால் அதுலேருந்து வெளியில் வரணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி என்னை பார்க்காதப்பா, என்னுடைய குற்றங்களை பார்த்துட்டே இருக்காத, என்னோடய சொரூபத்தை பார்த்து சரணாகதின்னு வந்திருக்கேன், என்ன கொஞ்சம் ஏற்றுக்கோ அப்படின்னு சுவாமி என்ன பெருமாள்கிட்ட சிகராலய காலமேகம் இருக்கே, அந்த காலமேகத்துக்கிட்ட தன்னை கூப்பிட்டு என்னை கொஞ்சம் கணிசிப்பிச்சுக்கோ, எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதில் என்ன நடக்கிறது? அங்கே சுவாமி இதை பார்த்துட்டுருக்கார். ஆனால் சுவாமி தன்னை பார்க்கல, தன்னை பார்த்து பேசிக்கிறார். என்ன பேர் ரொம்ப நிறைய பண்ணிவிட்டியா, இவ்வளோ கொன்றான் பல்லுயரை சொன்னிருக்க, அதெல்லாம் பண்ணியிருக்க, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இப்போ அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு கேட்டுவிட்டா என்ன செய்யறதுன்னு அப்படி தன்னுடைய மனசுக்குள்ளே நடக்கிற அந்த சம்பாஷணை இருக்கல, பெருமாள்கிட்ட நிற்கிறோம், பெருமாள் அனுகிரகம் பண்ண சொல்லி கேட்குறோம். அவர் அனுகிரகம் பண்ணச்சு நம்மளோட மனசு என்ன சொல்கிறது? நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கே. சுவாமி எதிர ஒரு கேள்வி கேட்டால், ஹவு யூ டிஃபெண்ட் யுவர் செல்ஃப்,
எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறது? நம்ம மனுஷாளுக்கு மனுஷா பேசும்போதே டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் சுவாமிகிட்ட கேட்கும்போது யூ ஆர் சப்போஸ் டு அக்செப்ட், எல்லாமே தவறு தான் செய்திருக்கிறேன், என்னை என்ன பண்ணிக்கல, என்னை பார்த்து என்னுடைய சொரூபத்தை பார்த்து சரணாகதின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலை, எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன கொண்டிருக்கார், அரிஹி பிராணான் பரித்தியஜ்ய, என்னை தியக்துவா விட்டுடாதே, என்னை கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு, எனக்கு ஓரளவுக்கு என்னுடைய மேலுக்கு வரத்துக்கு, இந்த ஜீவன் கடத்தேறத்துக்கு அனுகிரகித்து வேடும் அப்படின்னு சொல்கிறா. ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அரிஹி பிராணான் பரித்தியஜ்ய என்று இருப்பது, என்ன பண்ணிக்கணும், அனுகிரகம் பண்ணி கடத்தேத்தி மேலுக்கு கூட்டின்னு வரணும், என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கணும். அடியேன் அலந்தேன், ரொம்ப கிளேசப்பட்டுவிட்டேன், அலந்தேன் வந்தடைந்தேன், அடியேனே ஆட்கொண்டருள் அப்படின்னு ரொம்ப மனமுருகி கேட்டுக்கிறார் இந்த பாசுரத்தில். இதுக்கு தொடர்புடைய செய்திகள் அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் தன்னை எப்படியெல்லாம் சுவாமி முன்ன காட்டிக்கிறார்ன்றதை பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.